கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவ செய்திக்கான நாம் எடுத்திருக்கிற ஒரு வசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். நீ உன் இருதயத்திலிருந்த சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இது வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு வார்த்தை. பிரசங்கி மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் 12ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அப்புறம் அந்த வயதாக கூடிய அந்த காரியங்களை ஊமையாக சொல்லியிருப்பார். வேறொரு எடுத்துக்காட்டை சொல்லியிருப்பார். நிறையா பேருக்கு அது புரியாமல் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஆனால் இங்கே வாலிபனை குறித்து என்ன சொல்கிறாரு? உன் இஷ்டம் போல் நடந்துக்கங்கிற. உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நட. உன் கண்களின் காட்சி, நீ எதை பார்க்குறையோ அதன்படி நட. ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் நியாய தீர்ப்புனால நீ போய் நிற்க வேண்டியது இருக்குங்கிறத மறந்துடாது. எப்படி சொல்கிறார் பாருங்க. நீ செய்ய, உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ செய்ய. ஆனால் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நியாய தீர்ப்புனால நீ ஆண்டவரோட சமூகத்தில் போய் நிற்கணும் அப்படிங்கிறத மறந்துடாத. அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக சொல்கிறார் பாருங்க, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இந்த 2 விஷயத்தை நீக்கிடு. உன் இருதயம் எதனால் சஞ்சலப்படும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கண்ணில் என்னவெல்லாம் தென்படுது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் பாருங்கள். நிறையா விஷயங்களை நாம் பார்க்குறோம். நன்மையானதையும் பார்க்குறோம், தீமையானதையும் பார்க்குறோம். அப்போ தீமையானவைகளை பார்க்குற போது நாமும் அதோடு இணைஞ்சிருந்தோம்னா அது நமக்கு தீமையாக தெரியாது, அது நமக்கு பாவமாக தெரியாது. அதை விட்டு விலகி நிற்கிறப்ப தான் ஓ இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடியும். இப்போ வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க. வெற்றிலை, பாக்கு, புகையிலை இதெல்லாம் போடுவாங்க. வயசான முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா போடுவாங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெத்தலையை போட்டு நல்லா மென்று முழுகிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வெத்தலையினுடைய எச்சிலை கீழே துப்புவாங்க. அப்புறம் அந்த மென்று இருக்கிற அந்த சக்கையை வெளியே துப்புவாங்க. துப்பிட்டு குழந்தைகளோ இல்லை இவங்களேவோ அதை காலில் மிதிக்க மாட்டாங்க, தாண்டி தான் போவாங்க. ஏன்னா அருவருப்படுவாங்க. அது அவங்க வாய்க்குள்ளே தான் இருந்துச்சு, அவங்க தான் அதை மென்னாங்க. அதில் இருக்கிற சாரையெல்லாம் அவங்க தான் உறிஞ்சி சாப்பிட்டாங்க. இப்போ வாயை விட்டு வெளியே வந்து அது கீழே கிடக்கிறப்போ காலில் முதிக்கிறதுக்கு கூட அது தகுதி இல்லை, தள்ளி போவாங்க. இப்படி தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களும் பாவங்களும் நமக்குள்ளே இருக்க வரைக்கும் அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது, அது பாவமாக நமக்கு தெரியாது, அது தீமையாக நமக்கு தெரியாது. நமக்குள்ளே இருக்க வரைக்கும் அது நல்லதாக தான் தெரியும். நம்ம கூட 4 பேர் சேர்ந்து அதே காரியத்தை செய்கிறப்ப அது சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்மை விட்டு கொஞ்சம் அந்த காரியத்தை விலக்கி வச்சு கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள், அது அருவருப்பானதாக இருக்கும். மதுபானம் அருந்துறவங்க கூட நாமளும் சேர்ந்து மதுபானம் அருந்தினோம்னா அது நமக்கு சரியாக தான் இருக்கும்.
ஆனால் நாம் இனிமேல் மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதை நம்ம இடத்துல இருந்து விலக்கி வச்சுன்னு வைங்களேன், ஒரு மதுபானம் அருந்திட்டு இருக்கிறவன் நம்ம பக்கத்தில் வந்தால் கூட நமக்கு வாடை அடிக்கும், தள்ளி நில்லப்போ ஒரு மாதிரி வாசம் அடிக்கும், அருவருப்பார். வாலிபனுக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், உன் இருதயத்தின் சஞ்சலத்தை, இருதயம் சஞ்சலப்படுது பாருங்க, ஐயா அது கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த சஞ்சலத்தை எடுத்து போடு, அதுக்கு இடம் கொடுக்காத அப்படிங்கிறார். அடுத்தது, உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடுது. இந்த மாமிசம் தீங்கான காரியத்தை செய்து பாருங்க, விபச்சாரம் பண்ணும், போய் திருடும், கொள்ளையடிக்கும், கொலை செய்யும், இந்த மாதிரியான காரியங்களை இந்த மாமிசத்தின் இச்சை இதையெல்லாம் நீக்கி போடுங்கிறார். அப்போ உன் இருதயம் என்ன சொல்லுதோ அதை செய்ய, உன் கண்களினால் காண்கிற காட்சியின்படி நட. ஆனால் நீ தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பில் நிற்கணுங்கிறது உண்மை. அதனால் நீ என்ன பண்ணு, உன் இருதயத்தில் ஏற்படுகிற சஞ்சலத்தை நீ இழுத்து போட்டின்னா அப்போ உன் இருதயம் நன்மையானதை சிந்திக்கும். உன் மாமிசத்தின் இச்சைகளை நீ எடுத்து போட்டினா உன் மாமிசம் என்ன செய்ய சொல்லுகிறது அதை நீ மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டினா நீ நன்மையான காரியத்தை தான் செய்வ. அப்போ அந்த சஞ்சலத்தையும் மாமிசத்தின் இச்சைகளையும் நமக்குள்ள இருந்து விலக்கி போடுறப்ப நாம் நன்மையான காரியத்தை செய்ய முடியும். நம்ம தைரியமாக போய் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்க முடியும். ஏன் வாலிபனை சொல்கிறாருன்னா, வாலிபம் கொஞ்சம் வருஷம்தான், கொஞ்சம் காலங்கள் தான். எத்தனையோ பேர் வாலிப நாட்களில் செஞ்ச தவறுகளை அவங்க ஆயுசு நாட் முழுசும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் நான் செஞ்ச தவறு, சின்ன வயசில் நான் மற்றவர்களுக்கு செய்த துரோகம், இதெல்லாம் பாருங்கள் தன்னோட வாழ்க்கையவே வீணடிச்சிருப்பான். கொலை கொள்ளை பாருங்கள், வாலிப வயசில் பசங்கள்லாம் என்ன பண்ணிடுறானுங்க, ஒரு அடுத்தவர்களை தூண்டுதல் பேர்லையோ பிசாசனோட தூண்டுதல் பேர்லையோ கொலை பண்ணிடுறாங்க. அவன் கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இரட்டை ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனைன்னு வாங்கி அவன் காலம் முழுசும் அவனோட வாழ்க்கை வீணாப்போம். அன்பானவர்களே, வாலிப வயது மாயை கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நம்ம சரியானதை செய்யணும். தீமையான காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல எடுத்து போட்டு, சஞ்சலமான காரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து போட்டு, அந்த வாலிப பிள்ளைகள் தன் வாலிப நாட்களிலே நன்மையானதற்காக சுற்றி அலைந்து திரிந்து நன்மையான காரியங்களை செய்கிற போது கடவுளுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் தைரியமாக நிற்கணும். அப்போ நம்ம நிற்கணும்னா இந்த காரியத்தெல்லாம் நம்ம இடத்துலேருந்து விலக்கி போடணுங்கிற எண்ணம் அந்த வாலிபர்களுக்குள்ளே வர்றப்ப நிச்சயமாகவே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். மனசில் தோன்றதையெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கு உலகம் பல விதத்தில் வாலிபர்களை கெடுப்பதற்கான சூழ்நிலையைத்தான் உருவாக்கி வைத்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கெட்டு போகாமல் நிதானமாக பொறுமையாக கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடந்து இந்த வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோட சமூகத்தில் போய் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்கிற பயம் நமக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம நன்மையானதை செய்ய முடியும். ஓ வாலிபனே இதை கேள், ஓ வாலிபனே நீ கேளு. எதுக்கு சொல்கிறேன்னா, வாலிப வயது மாயை கொஞ்ச காலம்தான். அதை நாம் தவற விட்டுட்டோம்னா மறுபடியும் பெறவே முடியாது. கவனமாக இருங்க. கர்த்தருக்கு முன்னால் நியாய தீர்ப்பில் நிற்கணுங்கிறத நீங்கள் உணருங்க. நிச்சயமாகவே கடவுள் உங்களோடு கூட இருப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. வாலிப பிள்ளைகள் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும் என்கிற பயத்தோடு கூட இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து மது கிருபையும் அன்பும் வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.